ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஏஎஸ் கேமிங் அஜய். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் காய்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஐடியோட கன் கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூ நாட் டிஸ்டர்ப் முடி ஆன் பண்ணிப்போமா, அப்படின்னா தான் யாரும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஆன் பண்ணிவிட்டு வாங்க கன் கலெக்ஷனை பார்ப்போமா. ஓப்பன் பண்ணோம்னா M4A1 M4A1 லெவல் 4 போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் M4A1 இது ஒன்று இருக்குது. லெஜெண்ட்ரின்னு பார்த்தா வேறு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. லெவல் 4 AK லெவல் 4ம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ தான் ரீசெண்டாக லெவல் 4 போட்டது. AK லெவல் 4, அப்புறம் இது ஒரு லெஜெண்ட்ரி AK, இது ஒரு லெஜெண்ட்ரி AK, அப்புறம் மெயின் ட்ராகோ AK இந்த ஐடியில் இருக்குதுப்பா. டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. அப்புறம் AKவில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது பழைய AK ரேங்க் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் விட்டது ஸ்டார்டிங்கில். அப்புறம் AK ஸ்கேரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கேர் லெவல் 4 இப்போ இதுவும் ரீசெண்டாக தான் போட்டது. அப்புறம் ரம்ஜான் ஸ்கேர் இது ஒன்று. அப்புறம் டைட்டன் ஸ்கேர் டாப்பு இது ஒன்று. அப்புறம் இதை விட்டால் கூப்பிட் ஸ்கேர் நம்மக்கிட்ட இருக்குது. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதுவே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கேரும் இருக்குது. அப்புறம் க்ரோஸாவை பொறுத்த வரைக்கும் லெவல் 5 போட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் இது ஒரு நரோட்டோ ஈவெண்ட்டில் விட்டு க்ரோஸா, இதெல்லாம் நார்மல் வெப்பன் ராயல் தான், அவ்வளோதான். ஃபமஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 3. அதை விட்டால் வேறு அந்த டபுள் டேமேஜ் இது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஃபமஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸமைட் வந்து லெவல் 3. ஏன்னா நம்மக்கிட்ட சிக்கி எக்ஸமைட் இருக்குல்ல, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ஆர்மர் ஃபெடரேஷனு, அதனால எவ்வோஸ்கேர் லெவல் 4 போடலை. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. A94 லெவல் 5 இருக்குது. லெவல் 5 அதை விட்டால் மிச்சதெல்லாம் வெப்பன் ராயல். இதுவும் வெப்பன் ராயல். இது ஒரு தரமான ஸ்கின்னு, டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் ஃபெடரேஷன். இது அப்புறம் மணி ஈஸ்ட், பழைய மணி ஈஸ்ட்னு கொலாபரேஷன் இது. அப்புறம் பிளாஸ்மாவை அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை, அவ்வளோதான். ஆக் இப்போ ரீசெண்டாக எடுத்தது, சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் லெவல் 3. அப்புறம் இதெல்லாம் போய் அப்பாஸ் வெப்பன் ராயல் அந்த மாதிரி தான். லெவல் 3 போட்டு வச்சுக்கிறேன், லெவல் 4 போடணும். அப்புறம் பேராஃபலை பொறுத்த வரைக்கும் லெவல் 5 போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் இன்குபேக்டர் லாஸ்ட் க்ரீன் டபுள் ஆர்மர் ஃபெடரேஷனு, அப்புறம் ரீசெண்டாக 9th anniversary விட்டது. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. KF பொறுத்த வரைக்கும் வெப்பன் ராயல் தான், ரெண்டுமே வெப்பன் ராயல் தான். G36 அவ்வளோதான், ஃப்ரீயாக கொடுத்தது தான். ஒன்று வெப்பன் ராயல், ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தது. வேறு ஒன்றும் இல்லை. ஷீல்டு கன் ஸ்கின் இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறானுங்க ரீஃபில்லில். அதுக்கப்புறம் நார்மல் M14 இது ஒரு தரமான ஸ்கின்னு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. வேறு ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எந்த ஸ்கின்னும் இல்லை. SKS இப்போ ரீசெண்டாக வெப்பன் ராயல் கூட வந்துச்சு. அப்புறம் SVD, அப்புறம் ஹுட்பேக்கரை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு லெஜெண்ட்ரி இன்னொன்று இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் AC80 வந்து இன்குபேக்டரில் 2 எடுத்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு டாப் ஒன்றும், அப்புறம் செகண்ட் ஒன்று இன்குபேக்டர் செகண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம். வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு மிச்சதெல்லாம் தீம்டு கன் ஸ்கின் தான். அப்புறம் இந்த வின்செஸ்டருக்கு ஸ்கின் எதுவும் இப்போதைக்கு எடுக்கலை. 100 புல்லட் M249க்கு ஒரு தீம்டு கன் ஸ்கின்னு. அப்புறம் M60 பொறுத்த வரைக்கும் இல்லை, லெவல் 3. அப்புறம் இன்குபேக்டர் ஒன்று இருக்குதா, லெவல் 3 இன்குபேக்டர் ஒன்று இருக்குது. அப்புறமா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்னு. கேர்டு கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தீம் கன் ஸ்கின் தான். சப்மிஷன் கன்னில் இது UMP லெவல் 3 ப்ளஸ்ஸு இந்த ஹீரோய்க்கு அடித்தா அது ஒன்று, ஆர்ட் ஆஃப் வார் அது ஒன்று, பழைய புயாடி UMP ஒன்று இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பழைய ஸ்கின் தான். MP5 பொறுத்த வரைக்கும் லெவல் 3 தான் இருக்குது, லெவல் 4 போடணும். அப்புறம் இது ஒரு வெப்பன் ராயல், தரமான MP5. அப்புறம் டபுள் டேமேஜ் இது 2 இருக்குது. இது ரெண்டும் டபுள் டேமேஜ். VSSை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்ததில் லெஜெண்ட்ரி ஒன்று எடுத்தது. அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் எர்தீம் கன் ஸ்கின் ஒன்று இருக்குது, கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். MP40 குரோமோசோனிக் லெவல் 5. அப்புறம் பன்னி MP40
வேறு என்ன இருக்குது, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் MP40 ஒன்று இருக்குது, டபுள் டேமேஜ் தீம் தான் ரெண்டுமே. இது ஒன்று இருக்குது. P90 பொறுத்த வரைக்கும் லெவல் 4 இருக்குது. லெவல் 4 அப்புறம் டபுள் டேமேஜ் இது ஒரு P90 இருக்குது. அப்புறம் அஸ்யூஷுவல் வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் இது ஒரு தீபாவளிக்கு P90 ஃப்ரீயாக கொடுத்தது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு நார்மல் கன் ஸ்கின் தாம்சன் லெவல் 5 இருக்குது. தாம்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குது, மிச்சதெல்லாம் வெப்பன் ராயல் தான். ஓகே, அது ஒரு 7 ஸ்கின் இருக்குது. வெக்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் லெஜெண்டரி பேருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன். மிச்சம் ஒரு 3 ஸ்கின் தீம்டு கன் ஸ்கின்னு. MC10 தரமான ஒரு ஸ்கின்னு. இது டபுள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரெண்டுமே இருக்குது. மிச்சதெல்லாம் வெப்பன் ராயல் தான், ரெண்டுமே வெப்பன் ராயல். அப்புறம் ஒரு தீம்டு கன் ஸ்கின் ஒரு 3-4 கிடக்குது. பைசனுக்கு தான் நம்மக்கிட்ட லெஜெண்டரி கன் ஸ்கின்னே இல்லை, எல்லாம் தீம் தான். அதுக்கு ஒன்று எடுக்கணும். எல்லாம் தீம் கன் ஸ்கின் ஒரு 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் கன்னை பொறுத்த வரைக்கும் 2 எவோவும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே லெவல் 3 தான், லெவல் 4 போட முடியல. மிச்சதெல்லாம் லெஜெண்டரின்னு ஒரு 3-4 இருக்குது. மிச்சம் தீம் கன் ஸ்கின் ஒரு 3-4 இருக்குது. மொத்தமாக 12 கன் ஸ்கின் இருக்குது. ஃபாஸ்டில் ஒரு 6 இருக்குது. அதில் ஒன்று மட்டும்தான் லெஜெண்டரி. அதுக்கடுத்து டபுள் பேலர் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், லெவல் 6 போட்டு வச்சுக்கிறேன் எவ்வளோ தரமாக. அதுக்கப்புறம் ரெண்டுமே தீம்டு கன் ஸ்கின் தான். அதுக்கடுத்தது மேகை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெஜெண்டரி, மொத்தமாக 7 கன் ஸ்கின்னு. மிச்சம் 6மே தீம்டு கன் ஸ்கின்னு. சார்ஜ் பஸ்டர் 4மே தீம் கன் ஸ்கின் தான். ட்ரோகனில் ஒரே ஒரு லெஜெண்டரி, நல்ல ஒரு தரமான எஃபெக்ட் இருக்கும் இதில், இந்த ரோஸ் வெடிக்கிற மாதிரி. அப்புறம் M590 ஒரு லெஜெண்டரி, ஒரு நார்மல் தீம்டு கன் ஸ்கின் தான். அப்புறம் ஸ்னைப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த பேம்போ AWM, அப்புறம் கார் 90 லெஜெண்டரி வெப்பன் ராயல் ஒன்று, MI2Bக்கு ஒன்றும் இல்லை, M24க்கு ஒரு வெப்பன் ராயல், ஹீல் ஸ்னைப்பருக்கு ஒரு வெப்பன் ராயல். இது தீம் கன் ஸ்கின் VSK94. USP பொறுத்த வரைக்கும் எல்லாம் தீம் தான். டெசர்ட்டுக்கு ஒரே ஒரு லெஜெண்டரி, G18க்கு தீமு, M873 இந்த கன்று ஒரு தரமான கன்று. அப்புறம் M500 நைஃபு. மிச்சதெல்லாம் ஃபிஸ்டலுக்கும் அவ்வளோதான் இருக்குது, UZI அதான். அப்புறம் பேனுக்கு ஒரு 20 கன் ஸ்கின் இருக்குது. பராங்குக்கு ஒரு 25 கன் ஸ்கின் இருக்குது. பேட்டுக்கு ஒரு 18, கட்டானாவுக்கு ஒரு 7, ஸ்கைத்திக்கு ஒரு 10 கன் ஸ்கின் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த இதை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு பெஸ்ட்டு கன் ஸ்கின்னு. வேறு எந்த எடுக்கவே இல்லை இது வரைக்கும். இதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஃபிஸ்ட்டு. அதுக்கடுத்து கிரானைட்டில் ஒரு 52 கிரானைட் இருக்குது. க்ளூவாலில் ஒரு 30 க்ளூவால் இருக்குது. மேக்ஸிமம் லெஜெண்டரின்னு பார்த்தா 1-2 தான் இருக்கும். அப்புறம் அதர்ஸில் M79க்கு ஒரு 2 ஸ்கின் இருக்குது. அப்புறம் அது ஒரு கன் ஸ்கின், தீம்டு கன் ஸ்கின், பழைய ஸ்கின்னு. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எவோ கன்ஸை பார்ப்போமா? எவோ கன்ஸை பார்த்தோம்னா ஓண்டு ஆக் லெவல் 3, லெவல் 4 போடணும். ஆக் லெவல் 3ல் இருக்குது, லெவல் 4 போடணும். M60 லெவல் 3ல் இருக்குது. P90 லெவல் 4 போயிடுச்சு மேக்ஸிமம். இதே ஒரு தரம் தான். பேராஃபல் லெவல் 5, குரோஸாவை பொறுத்த வரைக்கும் லெவல் 5 போச்சு. MP40 லெவல் 5, லெவல் 6 போகுது. M10 லெவல் 4 போடணும், ஏதாவது ஒரு M10. அப்புறம் தாம்சன் லெவல் 6, அதுவே போதும் லெவல் 5ஓட. அப்புறம் A94 வரைக்கும் லெவல் 5 இருக்குது, லெவல் 6 பொறுமையாக போட்டுக்கலாமேன்ட்டு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கன் ஸ்கின் M4A1. இதோடைய செம்மையான ஒன்று கன் ஸ்கின்னு. ஆக்சுவலி இதோடைய எமோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கரமான ஒரு அனிமேஷன் இருக்கும். ஃபேவரட் எமோட் எவோ கன்ஸில். அப்புறம் M887 இதோட எமோட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் MP5 லெவல் 3, ஃபார்மர்ஸும் லெவல் 3 தான். அப்புறம் UMP லெவல் 3 தான். எக்ஸமைட்டும் லெவல் 3 தான். M10ம் லெவல் 3 தான். ஸ்கேர் லெவல் 4, AK லெவல் 4. அப்புறம் G18 நார்மல் எதுவுமே வரல. உட்பேக்கர் எடுக்கணும். எவர் டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் கோப்ரா இதுவும் எடுக்கவே இல்லை. இன்னும் 2-3 கன் ஸ்கின் தான் எடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் இப்போ நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய் கைஸ்.